வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் பத்திரிகையாளர் ராமகிருஷ்ணன் அவர்களும் சமூக ஆர்வலர் பானுகோம்ஸ் அவர்களும் பங்கேற்கிறாங்க. வணக்கம். முதலமைச்சர் உடல்நலம் குறித்து மு.க.ஸ்டாலின் மருத்துவமனைக்கு போய் விசாரித்திருக்கிறார். மற்ற கட்சியோட தலைவர்களும் போய் பார்த்திருக்கிறாங்க. இது எப்படி அரசியலாக புரிந்துக்கலாமா, இல்லை ஒரு மனிதாபிமான அடிப்படையில், ஒரு கரிசனத்தின் அடிப்படையில் போய் பார்த்துருக்குறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லை, அது சூழ்நிலையோட கட்டாயத்தின் பேரில் தான் எல்லா தலைவர்களும் போகிறாங்க. அதாவது போகாமல் இருந்தால் இந்த இடத்துல அது அரசியல் நாகரிகத்தை தாண்டி அந்த அரசியல் எதிரிங்கிற இதை ரொம்ப மோசமான ஒரு நிலைக்கு எடுத்துகிட்டு போவதாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக போக வேண்டிய ஒரு கட்டாயம் எல்லா தலைவர்களுக்குமே இருக்குது. அதனால தான் எல்லா தலைவர்களும் போய் பார்க்குறாங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது இப்போ ஒரு திருமாவளவன் ஆரம்பித்தார் நினைக்கிறேன். ஸோ அதுலேருந்து போச்சுன்னா தொடர்ச்சியாக பல தலைவர்கள் போயிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ராகுல் காந்தி வந்துட்டார். ஸோ அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக தான் இது நடந்துன்னு வருது. இது இந்த மாதிரியான சூழ்நிலை மட்டும் இல்லாமல் மற்ற நார்மல் டைம்ஸ்லேயும் மக்கள் பிரச்சனைகள் போது எல்லா கட்சிகளும் இந்த மாதிரி ஒருமித்த கருத்தோடு அவங்க செயல்பட்டாங்கன்னா அது மக்களுக்கு இன்னும் நல்லதாக இருக்கும். மருத்துவமனையில் போய் பார்க்குறது அப்படிங்கிறது ஒரு சூழ்நிலை அடிப்படையில், ஒரு நெருக்கடி அடிப்படையில் தான் போய் பார்த்ததா நீங்கள் சொல்கிறீங்க. அது இங்கே தான் இருக்குது அந்த மாதிரியான ஒரு சூழல், இல்லை இந்தியா முழுவதும் இருக்கிறதா பார்க்குறீங்களா? எல்லா அரசியல்வாதிகள்கிட்டையும் இருக்கிறதாக, எல்லா மாநிலங்களையும் இருக்கிறதாக நீங்கள் பார்க்குறீங்களா? எல்லா மாநிலங்கள்லையும் எந்த அளவு இருக்குங்கிறது, தமிழகத்தில் இருக்கிற சூழ்நிலை ரொம்ப விசித்திரமானது. ரொம்ப ஒரு அரசியல் நாகரிகம்ங்கிறது எதுங்கிற அடிப்படையில் இருக்குது. அவர் சொன்ன மாதிரி மக்கள் பிரச்சனைகளில் அனைத்து கட்சிகளும் ஒருமித்த குரலில் பேசுவதோ, இல்லை ஒரு டிஸ்கஷனை நடத்துவதோ, நாகரிகமான முறையில் ஒரு டிஸ்கஷனை நடத்துவதோ, தனிப்பட்ட தாக்குதல் இல்லாமல் ஒரு அரசியலை முன்னெடுப்பதோங்கிறது தான் அரசியல் நாகரிகம் அடிப்படையில். அதுதான் மக்களுக்கும் பயன் தருகிற ஒரு அரசியல்ங்கிறதே மக்களுக்கு பயன் தருவதற்காக தான். அதில் நீங்கள் தனிப்பட்ட தாக்குதலையும் அரசியல் நாகரிகத்தை மீறிய செயல்களிலும் ஈடுபடும் போது அந்த இடத்துல அரசியல் நாகரிகம் குழி தோண்டி பதிச்சிருது. போய் பார்க்கறதுனாலேயே அரசியல் நாகரிகம் கடைபிடிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு அரசியல்வாதிகள் சொல்கிற கோணத்திலிருந்து மக்கள் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அது அல்ல அரசியல் நாகரிகம். அரசியல் நாகரிகங்கிறது மக்களுக்கும் பயன் தரக்கூடியதாக இருக்கணும். அது நார்மல் டைம்ஸில் அந்த மாதிரியான ஒரு அரசியல் இங்கே இல்லவே இல்லைங்கிறது ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட்டான ஒரு ஸ்டேட்டஸ் தான். இதை அப்படி பார்க்கலாமா, இல்லை வேற மாதிரி புரிஞ்சுக்கணுமா? உடல்நலம் சரியில்லாமல் இருக்கிறவங்கள போய் நம்ம பார்க்கறது அப்படிங்கிறதும் அதே மாதிரியான ஒரு ஒருமித்த கருத்தோட பொது தளங்களில் ஒரு கட்சியாக அவங்க செயல்படணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறதும் சரிதானா? சரிதானா? இப்போ அதாவது தனிப்பட்ட தாக்குதல்கள் அந்த இதுக்கு முதல்ல சொல்லிடுறேன். இப்போ அது பார்த்தீங்கன்னா இப்போ மற்ற மாநிலங்களும் அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு துரதிருஷ்டமான ஒரு சூழ்நிலை நம்ம எப்போதுமே வரவேற்கிறதே இல்லை. அதாவது இப்போ தமிழ்நாடு முழுவதுமே அதை வரவேற்கிறது. அதான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ தமிழ்நாடு மட்டும் அந்த முன்ன தமிழ்நாட்டில் அதிகமாக இருந்துச்சு. இப்போ மற்ற மாநிலம் அந்த மாதிரி ஒன்று ஒரு துரதிருஷ்டமாக அது வந்துருச்சு. அது ஒன்று. அதனால தமிழ்நாட்டு ஒரு தனியாக இருக்கு, அதில் விசேஷமாக இருக்கு அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஸோ அதுவே இது. பட் அது நம்ம அப்படி நம்ம ஏன் இது ஒரு இந்த சூழ்நிலையும் மற்ற நார்மல் சூழ்நிலையும் நம்ம அது பார்க்கறது அது சரியில்லையா அப்படின்னா அது அப்படி நம்ம சொல்ல தேவையில்லை. அது ஏன்னா அவங்க சொன்ன மாதிரி மக்கள் பிரச்சனைகளில் அவங்க ஒருமித்த குரலில் கேரளாலேயோ கர்நாடகாலேயோ ஒன்றா தான் வராங்க. ஒரு ஒன் வாய்ஸில் தான் அவங்களாம் பேசுகிறாங்க. ஸோ அந்த கட்டுப்பாடு, அந்த ஒரு சுய இது இருக்குது பாருங்கள், அது சுய கட்டுப்பாடு, அது நம்ம தலைவர்களுக்கும் அது அவங்க செயல்படுத்த முடியும். அவங்களுக்கு அந்த திறன் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். பட் அவங்க அதை செய்ய வேண்டான்ற மாதிரி அப்படி செய்யாமல் இருந்தால்தான் அவங்களுடைய அரசியல் பலன்களுக்கு அவங்களுடைய அரசியலுக்கு பலனாக இருக்கும் என்று அவங்க என்ன பொறுத்தவரைக்கும் தவறுதலாக நினைச்சுக்கிறாங்க. இல்லை, அது நான் என்ன கேட்குறேன்னா, நடைமுறையில் அது சாத்தியமான்னு நான் கேட்குறேன். நீங்கள் அரசியல் கட்சி ஆரம்பித்த பிறகு கொள்கை ரீதியாக எல்லாருக்குமே வேறு வேறு ஒரு பார்வை இருக்கும். இப்போ காவிரி பிரச்சனையில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒருமித்த குரல் கொடுக்குறாங்க. விவசாய சங்கங்கள் அழைப்பு விடுக்கக்கூடிய போராட்டங்களில் போய் இவங்க கலந்துக்கிறாங்க. தேவைப்பட்டால் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம்னா திமுக சொல்றாங்க. இந்த அளவுக்கு இங்கே ப்ரோக்ரஸ் இருக்குன்னு தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் கொள்கை அளவில் வேறுபாடு இருக்கிறவங்க கூட நீங்கள் பொதுத்தளங்களில் சேர்ந்து தான் செயல்படணும் அப்படிங்கிறதையும், ஒருத்தர் உடல்நலம் சரியில்லாமல் முதலமைச்சர் அனுமதிக்கப்பட்டிருக்க போது போய் பார்க்குற மாதிரியான ஒரு இணக்கமான ஒரு சூழலை அவங்க அங்கேயும் அதை தான் நீங்கள் கொண்டு வரணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. இப்போ காவிரி எடுத்துக்கிட்டாலே இங்கே இருந்திருக்கிறாங்களே அவங்க. இல்லை, நீங்கள் சொல்கிற தவறு. கொள்கை அளவில் யாரும் ஒரே கொள்கையோடு இருக்கணுங்கிறது இல்லை. வேறு வேறு கொள்கைகள் இருந்தால் தான் வேறு வேறு கட்சிகள்ங்கிற அடையாளமே இருக்கும். அதனால் அடிப்படையில் அந்த ஒரே கொள்கையில் எல்லாரும் பேசணுங்கிறதே சொல்லலை. பொது பிரச்சனைகள் அதுதானே அரசியல் கட்சிகளுடைய அடிநாதமே. அதுக்காக தானே வேற வேற கட்சிகள் எப்படி இருப்பாங்கன்னு எதிர்பார்க்க முடியும். இல்லை, எந்த சந்தர்ப்பத்தில் ஒருமித்த குரலில் பேசணும்னா, நீங்கள் காவிரி இஷ்யூ சொன்னீங்க. காவிரி இஷ்யூவில் தமிழ்நாட்டில் ஒருமித்த குரலில் குரல் கேட்கிறதாங்கிறது செயல்பாட்டு அடிப்படையில் இருக்கணும்.
குரல்ல வந்து நானும் அந்த இதை ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றதல்ல. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு ஸ்டேச்சர் இருக்கு. அப்போ அந்த ஸ்டேச்சர் அளவிலிருந்து அவர்களுடைய செயல்பாட்டு திறன் எந்த அளவுக்கு இருக்கணுமோ அந்த அளவுக்கு இருக்குதாங்கிற அடிப்படையில இருந்து தான் ஒருமித்த குரல்ங்கிறத நாம ஒத்துக்க முடியும். அந்த மாதிரி தான் இருக்கா? விவசாய சங்கங்கள் நடத்துறதுல போய் எல்லாரும் போய் ஆதரவு கொடுக்கறதை விட ஒரு அரசியல் கட்சியாக ஆளுங்கட்சி இங்கே வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டலை, அவர்கள் லீகல் பேட்டிலில் போகிறாங்க, நாங்கள் அது முடியும் போது தான் மற்றதை கன்சிடர் பண்ணுவோங்கிற ஒரு நிலை எடுத்துட்டாங்க. ஓகே, அதில் அந்த பயணத்தில் அவங்களுக்கு வெற்றி கிடைச்சதானே வெற்றி கிடைச்சிட்டு இருக்கு. அப்போ இன்னொரு கோணத்திலிருந்து இன்னொரு பொலிட்டிக்கல் ப்ரெஷர் கொடுக்கணுங்கும்போது அந்த மாதிரியான பொலிட்டிக்கல் ப்ரெஷரை யார் கொடுப்பாங்க? அப்போ இங்கே வந்து லோக்கல் பாடி எலெக்ஷன்லேயே யார் தண்ணீர் கொடுக்க மறுக்கிறார்களோ அவர்களோடு ஒரு கூட்டணியை வைக்கும்போது நீங்கள் டெல்டா பகுதியில் போய் லோக்கல் பாடி எலெக்ஷனில் எப்படி வாக்கு கேட்பீங்க? எந்த அடிப்படையில் மக்கள் வாக்களி? அப்போ எந்த இடத்துல இங்கே ஒருமித்த குரலில் இது இருக்கு? எந்த அளவில் நீங்கள் பொலிட்டிக்கல் ப்ரெஷரை அந்த கட்சிகளுக்கு கொடுக்குறீங்க? இல்லையே. அப்போ ஒருமித்த குரல்னா குரல் மாத்திரம் கேட்டால் போதுமா? செயல்பாட்டில் என்ன இருக்குது? நீங்க எப்படி பாக்குறீங்க? தேசிய கட்சிகள் ஒவ்வொரு மாநிலங்களையும் வேறுபட்டு பார்க்கிற போது இங்க இருக்கிற மாநில கட்சிகளுக்கு அது ஒரு நிர்பந்தம் தானே. அதே தேசிய கட்சிகளுக்கு இங்க ஒரு நிர்பந்தம் தானே. இங்க இருக்கக்கூடிய மாநில கட்சிகளோட அவங்க கூட்டணி வைக்கணும், அவங்களும் இவங்களோட கூட்டணி வைக்கணும், இங்கேயும் ஒருமித்த கருத்துல இருக்கணும். அப்படி இல்லைன்னா கூட்டணியே வேண்டாம், இங்கேயும் அவங்க எதுக்கணும் அப்படிங்கிறது சரியான நிலைப்பாடு தான். லோக்கல் பாடி எலெக்ஷனோட அர்த்தம் என்ன? கூட்டணி வைப்பதா இல்ல உள்ளூர் பிரச்சனையை பேசுவது? இல்ல, வலியுறுத்தி இருக்கிறார்ல திமுக தலைவர், வலியுறுத்தி சோனியா காந்தி தலையிடணும் இந்த பிரச்சனையில, கூப்பிட்டு பேசணும்னு சொல்லி இருக்கிறாரு. எப்ப சொல்லி இருக்கிறாங்க? கடந்த வாரம். இந்த வாரம் அந்த பிரஷரை நீங்க எப்படி கொடுப்பீங்க? சோனியா காந்தி சொன்னா சித்தராமையா கேட்டிருப்பார். அந்த காலங்கள்ல அமைதியா இருந்துட்டு இப்ப சொல்லுவது எந்த மாதிரியான அரசியல்? அதுதான் சொல்றேன். ஒரு குரல் கொடுப்பதற்கும் செயல்பாட்டு திறன் உள்ள ஒரு கட்சி செயல்படுகிற நேரத்தில் செயல்படாமல் இருப்பதற்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. அந்த அளவுல தான், அந்த பர்சன்டேஜ் வச்சுதான் கட்சிகளை பார்க்கணும். மற்ற நேரம் எல்லாம் நாங்கள் பிரதான கட்சின்னு எடுக்கும்போது பிரதான கட்சியாக நீங்கள் செய்ய வேண்டிய செயல்கள் என்ன? ஆனா வெறுமனை குரல் கொடுத்துட்டு நீங்க பேசாம இருக்கிறீங்களாங்கிறதுல விமர்சனத்துக்கு உள்ளாகத்தான் செய்யும். தேசிய கட்சிகளுக்கு அந்த பிரச்சனை இருக்குன்னு புரிஞ்சுக்கிறதா, இல்ல மாநில கட்சிகள் அவங்க கிட்ட இருந்து ஒதுங்கிடணும், இந்த மாதிரி அவர்கள் வந்து வேறு ஒவ்வொரு மாநிலத்திலையும் வேறு வேறு கருத்துக்களை சொல்லும் போது அவங்க அரசியல் ரீதியாக ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா? அதாவது தேசிய கட்சிகள், நீங்க ஒரு வார்த்தையை பயன்படுத்துறீங்க. நான் அது வந்து தேசிய கட்சிகள் என்று கருதப்படுகிற கட்சிகள் தான் நான் சொல்வேன். ஏன்னா தேசிய கட்சிகள் எலெக்ஷன் கமிஷன் தான் சொல்லுது. தேசிய கட்சிகள் நிஜமாகவே வந்து அகில இந்திய பிரச்சனைகளை பற்றி ஒருமித்த கருத்தோட இருந்துக்கிறாங்களான்னா, இப்போ இந்த காவேரி பிரச்சனை அப்படி பேசினா அவங்க தேசிய கட்சிகள் எடுத்துக்கலாம். அதாவது அந்த மாதிரி தான், அப்படிதான் நம்ம அவங்கள அங்கீகரிக்கணுமே தவிர, அது எலெக்ஷன் கமிஷன் வந்து ஏதோ ஒரு சில காரணங்களுக்காக அவங்கள தேசிய கட்சிகள்னு சொல்லிடுறாங்க. அது அவங்களுடைய பாதரேஷன். ஆனா நான் என்ன சொல்றேன், இப்ப காவேரி பிரச்சனை எடுத்துக்கோங்க, அதாவது முல்லைப்பெரியார் பிரச்சனை எடுத்துக்கோங்க. அதனால நான் என்ன சொல்றேன், இந்தியாவிலே இந்த தென்னக மாநிலங்கள் தான் அதிகமா இந்த பிரச்சனைகளை சந்திக்கிற ஒரு பிராந்தியமா இருக்கு. ஸோ இதை பத்தி அவங்க என்னைக்காவது அவங்களுடைய அகில இந்திய ஒர்க்கிங் கமிட்டியில ஒரு ஃப்ரீ டிபேட், ஃப்ரீ டிஸ்கஷன் நடத்தினதாக நான் இது வரைக்கும் சந்திக்கல. ஸோ அப்போ அதனால அவங்களுக்கு ஒரு பிராந்தியத்தை பத்தி எந்த விதமான கவலையுமே இல்லாமல் நடத்துக்கிறாங்க. சும்மா இங்க வந்து ஏதோ ஒரு சம்பிரதாயத்துக்கு சொல்றது, அது வந்து அவங்கள நல்ல தலைவர்கள் இருக்கலாம், நல்ல எண்ணங்கள் இருக்கலாம். ஆனா வந்து அது கட்சியா அவங்க செயல்படும் பொழுது இது வந்து ஏதோ நம்மளுக்கு தேவையில்லாத, நம்ம வந்து இது தலையிட வேண்டாம், அவங்களா பார்த்துக்கிட்டோம். ஸோ இப்போ அங்கே அது முல்லைப்பெரியார் பிரச்சனை என்னன்னா வந்து சிபிஎம் வந்து அங்கே ஒரு மாதிரி பேசுவாங்க, இங்கே ஒரு மாதிரி பேசுகிறாங்க. அதே மாதிரி காங்கிரஸ், பிஜேபி. ஸோ இது வந்து தேசிய கட்சிகள் சொல்லப்பட்ட கட்சிகளுக்கு அழகான் தான் என்னுடைய கேள்வி. ஸோ அது வந்து அதனால் இப்போ மாநில கட்சிகளுக்கு அவங்களுக்கு இந்த மாநிலத்தை விட்டால் வேற என்ன இருக்கு? ஸோ அவங்களுக்கு அவங்களுடைய நிர்பந்தம், அவங்களுடைய இது வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியுது. பட் நீங்க தமிழ்நாடு மாதிரியான மாநிலத்தில் அது ஒரு வினோதமான சில அரசியல் வரலாறு இருந்த ஒரு மாநிலத்தில் கட்சிகள் இப்படிதான் செயல்படணும்னு சொல்ல முடியாது. அப்ப நீங்க இங்க வாட்டாள் நாகராஜோட செயல்பாடுகளை நம்ம நியாயப்படுத்த வேண்டியதாக இருக்கும். அங்க நீங்க இருக்கக்கூடிய இனம் சார்ந்த உணர்வுகள், அவங்க இருக்கக்கூடிய முடிவை நம்ம நியாயப்படுத்த வேண்டியதாக இருக்கும். அதாவது நீங்க அவங்க செயல்படுறது வந்து அகைன் வித்தின் பாராமீட்டர்ஸ் ஆஃப் லா. அதாவது அதுக்காக நீங்க வந்து என்ன வேணா, அதாவது ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு நம்மளுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லயே. ஸோ அதனால அவங்களுடைய அரசியல் இது வந்து எந்த பிரிவினருக்கும் மொழி ரீதியாகவோ மத ரீதியாகவோ ஒரு வித்தியாசம் ஏற்படுத்தாதபடி, கலவரத்தை ஏற்படுத்தாதபடி நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். அதுல ஒண்ணு நம்ம வந்து அதுல வந்து அந்த மாநில கட்சிகள்னு சொல்றவங்களுக்கு அந்த சுதந்திரம் இருக்கு. ஆனா நான் என்ன சொல்றேன், இவங்க வந்து தேசிய கட்சிகள் என்று கருதப்படுகிற கட்சிகள் ஒரு அகில இந்திய அளவில் அவங்க அதை பற்றி ரொம்ப, அதாவது அவங்க அதை பற்றி ஒரு சீரியஸாக இதை பற்றியெல்லாம் அவங்க வந்து ஒரு டிஸ்கஷன், டிபேட்டு அவங்களுக்குள்ளேயே நடத்தினதாக அவங்க என்றைக்குமே இது வரைக்கும் 20-25 வருஷத்தில் சொன்னதாக எனக்கு ஒன்றும் தெரியல. அதனால அவங்க வந்து அதுக்கு தேசிய கட்சிகள் சொல்லப்படுற கட்சிகளுக்கு இந்த மாதிரி செயல்பாடு அழகா
எனக்கு அது தெரியல. ஸ்டாலின் சந்திச்ச பிறகு மற்ற கட்சி தலைவர்கள்லாம் சந்திச்ச பிறகு சமூக வலைத்தளங்கள்ல பல்வேறு விதமான விவாதங்கள், இது வந்து நாகரிகமான ஒரு விஷயம், அரசியல் நாகரிகம், இதுதான் சரியான ஒரு நடவடிக்கை அப்படின்னும், இல்ல நீங்க சொன்ன மாதிரி இது வந்து ஒரு தேர்தல் கணக்கு, கூட்டணி தொடர்பான மாற்றங்கள் வருவதற்கான ஒரு சூழல் அப்படின்லாம் பேசப்பட்டது. இப்ப இந்த அளவுக்கு மக்களே வந்து இந்த சந்திப்புகளை இப்படிதான் புரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்னு இல்லை, எடுத்துக்கலாம். அது ஏன் உடனே அக்செப்ட் பண்ண முடியல? அரசியல் நாகரிகத்துக்காக போகிறாங்க அப்படின்னா, இந்த திருமண வீடுகளுக்கு போவாங்க. அரசியல் நாகரிகம் கிடையாது. நான் அந்த அதுவும் தேர்தல் வரப்போகிற நேரத்தில் அந்த திருமண வீடுகள் அதிகமாக வருவதும், அந்த இதுக்கு மற்ற தலைவர்கள் போவதும், அங்கே கூட்டணி அமைப்பதற்கான வருதும். ஆனால் வெளியில் சொல்வது வந்து அரசியல் நாகரிகங்கிறது நாங்கள் எதிர் நிலையில் இருக்கிற கட்சிகளின் திருமணங்களுக்கு கூட நாங்கள் போகிறோம் அப்படின்னு. ஆக இந்த அரசியல் நாகரிகங்கிறது அரசியலுங்கிற அந்த கோணத்துக்குள்ளே நின்று தான் அந்த அரசியல் நாகரிகங்கிறது அரசியல்வாதிகளால் கடைபிடிக்கப்படுகிறது. அப்போ இதை தொடர்ச்சியாக பார்க்குறவங்களுக்கு அந்த ஒரு சந்தேகம் வருது. ஆனால் இது அரசியல் நாகரிகமான ஒரு செயலானா, நாகரிகத்துக்கு உட்பட்ட ஒரு செயல் தான், பாராட்ட வேண்டிய ஒரு செயல் தான். ஆனால் அதன் பின்னணியில் அரசியல் இல்லாமல் இங்கே அரசியல் நாகரிகம் கடைபிடிக்கப்படுவதில்லைங்கிறதையும் சேர்த்து தான் பார்க்க வேண்டியிருக்கு. அந்த இதுலேயும் தான் வருது. இன்னொன்று, அவர் சொன்னதில் எனக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு இது வந்து, தேசிய கட்சிகள் என்று சொல்லப்படுகிற கட்சிகளுக்கு இது அழகா அப்படின்னா அழகில்லை. அந்த கேள்விக்கு அதுதான் பதில். ஆனால் மாநில கட்சிகள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத நாம் ஒதுக்கிட்டு பார்க்க முடியாது. அதனால தான் மாநில கட்சிகள்னு ஒரு இது இருக்குது. மாநில நலனை மட்டுமே பார்ப்பதற்கு தான் மாநில கட்சிகள், அவர்களுக்கு அதை விட்டால் வேறு அரசியல் இல்லைங்கிறத அவரும் சொன்னார். அப்போ மாநில கட்சிகள் மாநில நலனை எந்த அளவுக்கு முன்னெடுக்கின்றன? அதுக்காகத்தான் இங்கேருந்து ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், எம்பிஸ் இத்தனை பேர் இருக்கிறாங்க, இத்தனை ராஜ்யசபாவில் இத்தனை எம்பிஸ், பாராளுமன்றத்தில் இத்தனை எம்பிஸ், எல்லாம் அதனால தான். இந்த பொலிட்டிக்கல் பவர் இது எதுக்காக? இந்த ஃபெடரல் செட்டப் எதுக்காக? அப்போ மாநில நலனை முன்னெடுப்பதுங்கிறது இருக்குல்ல. தேசிய கட்சி அப்படித்தான் ஆக்ட் பண்ண முடியும் அப்படின்னா, அது அழகில்லைனாலும் அப்படித்தான் ஆக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அவர்களுக்கு மாநில நலனை பேசக்கூடிய அந்த ப்ரெஷரை கொடுப்பதற்கு தான் இந்த பொலிட்டிக்கல் பவர் மாநில கட்சிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பொலிட்டிக்கல் ப்ரெஷர் கொடுக்கப்பட்டதாங்கிறது தான் கேள்வி. இப்போ கர்நாடகத்தில் இந்த தேசிய கட்சிகள் சொல்லப்படுற கட்சிகள் தான் பிரதான கட்சிகளா இருக்கு. ஸோ அவங்களுக்கு என்ன அவங்க பண்ணிட்டாங்க? இப்போ நானும் சொல்றேன், மாநில கட்சிகளினுடைய பொறுப்பை பற்றி அவங்க சொல்றதுல எனக்கு உடன்பாடு தான். ஆனால் முதல்ல எப்பொழுதுமே அந்த பெரிய கட்சிகள்னு சொல்லப்படுற கட்சிகளுடைய இதை பார்த்துட்டு தான் அவங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்னு பார்த்துட்டு தான் இந்த சிறிய கட்சிகளும் நடந்துக்கிறாங்க. இல்ல, அழுத்தமே கொடுக்கப்படலை அப்படிங்கிறாங்க. நீங்க சட்ட ரீதியாக இதை தாண்டி என்ன நடவடிக்கை எடுக்க முடியும்? அரசியல் சட்ட லீகல் பேட்ல தாண்டி இதுக்கு டிப்ளமேட்டிக் சேனல்ஸ்ல என்ன மாதிரி அழுத்தம் கொடுக்கப்பட்டது? பொலிட்டிக்கல் இவ்வளவு பவர்ஸ் இருக்கு, இவ்வளவு எம்பிஸ் இருக்காங்க, இவ்வளவு எண்ணிக்கையில் இருக்காங்க, என்ன மாதிரி இது கொடுத்தாங்க? இல்ல, இதை தாண்டி அரசியல் ரீதியான அழுத்தங்கள் கொடுத்திருந்தா இதெல்லாம் சாதிச்சிருக்க முடியும்னு திரும்ப திரும்ப எல்லா தரப்புலையுமே சொல்லப்படுகிறது. நீதிமன்றத்துல ஒரு வழக்கு இருக்கு, நீதிமன்றம் எல்லா டைரக்ஷன்ஸையும் கொடுக்கிற போது அரசியல் ரீதியாக ஒரு அழுத்தம் அப்படிங்கிறது. இப்போ அதுல என்ன ஒரு சின்ன எனக்கு மாற்றம்னா, இப்போ அந்த காவிரி பிரச்சனை வந்த பொழுது இந்த ஒரு கடந்த ஒரு 15-20 நாள்ல சித்தராமையா ஒரு லெட்டர் எழுதுறாரு. நான் நீங்க மீட்டிங்கை கூட்டுங்க அப்படின்னு மோடிக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. சித்தராமையா தன்னை வந்து ஒரு காங்கிரஸ் தலைவராக, அதாவது தேசிய கட்சி என்று சொல்லப்பட்ட கட்சியோட ஒரு இதுவா பார்க்கல, கர்நாடகா காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக தான் பார்த்து எழுதுறாரு. அதுல ஒன்றும் நம்மளுக்கு ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனா அதுக்கு ஒன்றும் பதில் வரல. அவர் போய் பார்க்கணும்னு பார்க்குறாரு, ஒன்றும் பதில் வரல. அது ஒரு பக்கம். அதே மாதிரி அன்னைக்கு திங்கட்கிழமை அன்னைக்கு தம்பிதுரை வந்து அவர் என்ன பண்றாரு, அவர் ஒரு டெலிகேஷனை எடுத்துட்டு போறாரு. ஸோ அவங்கள பார்க்கல. என்ன சொல்லுவாங்க, இது வந்து இப்ப வந்து ஒரு நாங்க அவங்கள பார்க்கல, அதனால உங்களையும் நாங்க பார்க்க முடியாது அப்படின்னு ஒன்று சொல்லலாம். நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு, அதனால பிரதம மந்திரி பார்க்க முடியாது அப்படி சொல்லலாம். ஆனா ரவிசங்கர் பிரசாத் பார்த்திருக்காரு. ஸோ அது வந்து அவருக்கு பொருந்தாதா அதே வாதம் அப்படின்னா நம்மளுக்கு அது இதெல்லாம். ஸோ அதனால நான் என்ன சொல்றேன், தேசிய கட்சிகள் என்று சொல்லப்படுகின்ற அந்த பெரிய கட்சிகள், நான் வந்து அவங்களுக்கு தேசிய கட்சிகள் பெரிய கட்சிகள் சொல்லுவேன், அவங்களுடைய செயல்முறை வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல ஒரு இதுவாகவே இருந்ததில்லை, ஒரு ஹெல்த்தியாகவே இருந்ததில்லை. அப்படி இருக்கும் பொழுது அவங்களுடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இந்த மாநில கட்சிகளுக்கு இதுக்குத்தான் இருக்கும். ஸோ அவங்களே அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி வேற மாதிரி இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. அது வந்து இதை நியாயப்படுத்தல. ஆனா இந்த தேசிய கட்சிகளுக்கு இருக்கிற பொறுப்பு இன்னும் அதிகம் நான் சொல்லுவேன். இல்ல, அந்த மாதிரி ஜஸ்டிபிகேஷன் கொடுக்கவே முடியாது. தேசிய கட்சிகள் இங்க உள்ளதை சரியாவே இல்லை, ஒரு டிபேட்ஸ் கூட சரியா நடத்ததில்லை. அப்படிங்கும்போது அந்த டிபேட்ஸை நடக்க வைத்திருக்க வேண்டிய பொறுப்புல இங்க உள்ள மாநில கட்சி 2 பிரதான கட்சிகளும் இருந்ததுங்கிறத மறுக்க முடியுமா? அந்த மாதிரி அழுத்தத்தை இந்த உள்ள கட்சிகள் கொடுத்ததா? ஆட்சியில பங்கெடுத்தது, அதிக அளவில் எம்பிஸை வச்சிருந்து வெளியில இருந்து ஆதரவு கொடுப்பதுன்னு பல நிலைகள்ல பவர்ஸ் வந்து நீங்க சொல்றது ஒரு தரப்புல நியாயம்னா கூட, நீங்க இங்க இருந்து எந்த அழுத்தமே போகலனே வச்சுக்கோமே, நீதிமன்றம் கொடுக்க டைரக்ஷன்ஸையே நீ என்ஃபோர்ஸ் பண்றதுக்கு மத்திய அரசு தயாராக இல்லையே, வேற ஒரு நிலைப்பாட்டை தானே எடுக்கிறாங்க. 30 நாள்ல காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கும் போது கூட அவங்க இந்த தகவலையும் சொல்லல. 4 நாட்கள்ல அமைக்கணும்னு சொல்லும்போது தகவல, 2வது தடவை அவங்க சொல்லும் போது நாங்க தவறு செஞ்சுட்டோம்னு சொல்றாங்க. இப்ப நீங்க இந்த அழுத்தங்கள் கொடுக்கணுங்கிறத நீங்க சொல்றதுல ஒரு தரப்புல நியாயம் இருக்கலாம். ஆனா அதை தாண்டி அதை என்ஃபோர்ஸ் பண்ணக்கூடிய மத்திய அரசு
ஒரு பொது பார்வையோட இருக்கணும், எது எந்த மாநிலத்திற்கு எது சரின்னு பார்க்கணும், அந்த மாதிரி அந்த தேசிய கட்சிகள் நடவடிக்கை எடுக்கணுங்கிறத அவர் சொல்றாரு. ஆமா. இது சரியான அவர் நியாயப்படுத்தல, ஆனா இப்படி செஞ்சிருக்கணும், இப்படி இருக்கணும், இந்த பார்வை இப்படி இருக்கணும்னு அவர் சொல்றாரு. ஆனா பாலிடிக்ஸ்ல வந்து பவர் தான் முக்கியம். அப்ப அந்த மத்திய அரசுன்னு நீங்க அந்த அதிகாரத்துல அமரணும்னா கூட நீங்கள் ஒவ்வொரு மாநிலத்திலும் உங்களுக்கான ஸ்பேஸை வந்து விடாம பிடிச்சு வச்சிருக்கணும். அப்ப அந்த அழுத்தம் தேசிய கட்சிகளுக்கு இருக்கும். மத்தியில் ஆட்சியில் வருகிற எந்த கட்சியும் அந்த பார்வையோட தான் அணுகும். அப்ப அந்த அரசியலையும் நாம அதனாலதான் அந்த அரசியலை தாண்டி அவர் பார்க்கணும். அதனாலதான் லீகல் பேட்ல தாண்டி டிப்ளமேட்டிக் சேனல்ஸ்ல பேசப்படணும்ங்கிறது. பொலிட்டிக்கல் பவர் மேனிபுலேஷன் அங்க டிப்ளமேட்டிக் சேனல்ல பேசணும், அதெல்லாம் நான் கடுமையா ஒத்துக்கிறேன். ஆனா இப்ப வந்து இந்த கட்சிகள், இந்த பெரிய கட்சிகள் வந்து அதாவது இப்ப காவேரி பிரச்சனையில வந்து நாங்க ஒரு வேற மாதிரி நிலப்பாடு எடுத்துட்டோம்னா எங்களுக்கு வந்து இது பாயிடும். இப்ப கர்நாடகா பத்தி பேசுறோம். இப்ப கர்நாடகால 2013 பிப்ரவரி மாசம் அந்த ஃபைனல் ஆர்டர் கெசட் பண்ணாங்க. கெசட் பண்ணாதீங்கன்னு அப்ப இருந்த முதல்வர் ஜெகதீஷ் ஷட்டார், அவர் வந்து பிஜேபியில் இன்னுக்கு இருக்கார். அவர் போய் ஒரு டெலிகேஷனா போய் பார்த்து மன்மோகன் சிங் கிட்ட சொல்றாரு, இல்ல செய்யாதீங்கன்னு. ஆனா மன்மோகன் சிங் செய்யறாங்க, அதாவது அந்த அரசாங்கம் செய்யுது. 3 மாதங்கள்ல தேர்தல் நடக்குது, மாநில பொது தேர்தல் நடக்குது. அதுல யார் ஜெயிச்சாங்க? காங்கிரஸ் தான் ஜெயிச்சாங்க. சோ நீங்க ஃபைனல் ஆர்டரை கெசட் பண்ணிட்டீங்கிறதுக்காக காங்கிரஸ் தோத்து போயிடல, அது பண்ணாதீங்கன்னு சொன்ன பாஜக 20 இடங்கள் தான் ஜெயிச்சது. அதனால திரும்பவும் ஆட்சிக்கு அதனால நான் என்ன சொல்லுறேன், இந்த காவேரியில ஒரு மாதிரியான பிரச்சனையில நீங்க ஒரு நிலைப்பாடு எடுக்கிறதுனாலயே உங்களுடைய அரசியல்ல, அது தேர்தல்ல, அரசியலை விட தேர்தல்ல வந்து உங்களுடைய இது வந்து ஃபார்ச்சூன்ஸ் வந்து அஃபெக்ட் ஆயிடும். இந்த அரசியல்வாதிகளாவே அவங்களாவே என்ன பொறுத்தவரை ரொம்ப தவறுதலான ஒரு எண்ணத்தில் இருக்காங்க. இப்ப இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க? 68 நாள் உண்ணாவிரதம் இருந்த ஜெயின மதத்தை சேர்ந்த 13 வயது சிறுமி வந்து உயிரிழந்திருக்கிறாங்க. எப்படி புரிஞ்சுக்கிறது? ரொம்ப கொடுமையான ஒரு இதாக இருக்குது. 8ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு சிறுமி, அப்பாவினுடைய கடனை அடைப்பதற்காக அந்த அப்பா வந்து ஏற்கனவே 41 நாள் இதே குழந்தை வந்து உண்ணாவிரதம் இருந்து திரும்ப அதுலேருந்து இதாக இருக்குது. அப்போ இந்த இது எப்படி நடக்குதுன்னா, இந்த குழந்தை உண்ணாவிரதம் இது இருந்தப்போ எல்லோரும் வந்து பார்த்துருக்குறாங்க, நிறைய கிஃப்ட் பண்ணியிருக்கிறாங்க, அந்த இதை ஒரு எலிவேட் பண்ணி அந்த பொண்ணை வந்து ஒரு தெய்வத்தின் அம்சமாகலாம் பார்த்துருக்காங்க, பால துறவி இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. இதன் மூலமாக என்ன கிடைக்குதுன்னா, ஒரு பிரபல்யம், பணவரவு இதெல்லாம் இருக்குது. அடுத்த இதில் வந்து இவருடைய கடனை அடைப்பதற்காக இந்த இது நடந்ததாக சொல்லப்படுது. இதில் தெலுங்கானா மினிஸ்டர் வேற வந்து கலந்துக்கிட்டு இருக்காங்க. அடிப்படையில் இந்த விஷயங்களை வந்து நாம் கண்டிக்க வேண்டிய நிலையில் இருக்கிற லீகல் பாடி ஆகட்டும், லெஜிஸ்லேச்சர் இதை சேர்ந்தவங்களாக இருக்கட்டும், இல்லை சொந்த பெற்றோரே இந்த மாதிரி ஒரு இதில் ஈடுபடுறதுங்கிறது மதம்னு சொல்கிறதா, இல்லை அதை பயன்படுத்திக்கிட்டு இவங்க தன்னுடைய இதை பார்க்குறாங்களாங்கிறது ஒட்டுமொத்தமாக எனக்கு அந்த சம்பவம் கேட்கும்போதே ரொம்ப இதாக இருந்தது. இல்லை, அது ரொம்ப அவங்க சொன்ன மாதிரி ரொம்ப துக்ககரமான ஒரு விஷயம். ஆனால் அதாவது ஜெயின மதம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பல பழக்க வழக்கங்கள் ரொம்ப கடுமையான வச்சுருக்காங்க. அவங்களுடைய சம்பிரதாயத்தில் உணவு பல விஷயங்கள் அதெல்லாம் ஒரு பக்கம். பட் இப்போ இது வந்து அகைன் இந்த சம்பிரதாயங்களும் நீங்கள் வந்து எது அளவுக்கு நம்ம செய்ய முடியுமோ அவ்வளோதான் நம்ம செய்ய முடியும். அதுக்காக அது இருக்குது, சம்பிரதாயம் இருக்குது, ஒன்று இருக்குது, அதுக்காக நான் வந்து அது வந்து ரொம்ப ஒரு அன்ரியலிஸ்டிக்காகுது. அதுதான் இன்னைக்கு இருக்கிற நடைமுறை வாழ்க்கையில் அப்படி தான் பண்ணுறோம். அதனால் ஏதோ எழுதப்பட்டிருக்கு, யார் சொல்லப்படுகிறது, பின்பற்ற வருகிறோம், அதுக்காக நம்ம எல்லாத்தையுமே பின்பற்றல. ஸோ அதனால் அதாவது இதில் வந்து ஒரு மனிதாயமான முறையிலையும் அவங்க வந்து அணுகிருக்கணும். இது வந்து ஏதோ ஒரு கடுமையான, அதாவது ஜெயின மதத்தினுடைய இது வந்து ஒரு கடுமையான விரதங்கள்லாம் இருப்பாங்க. ரைட், ஓகே, அது அவங்களுடைய சுதந்திரம். பட் அது கடுமையான விரதங்களும் எப்போ யாரால் இருக்க முடியுமோ, எந்த சமயத்தில் இருக்க முடியும், அதுதான் இருக்கணுமே தவிர இருக்கு அதனால நீ செய்யுமா அப்படின்னு இது வந்து ரொம்ப ஒரு இது ஒரு தீவிர நிலையை காட்டுறது. இது வந்து யாருக்குமே சரியில்லை. இது அதுதான் அந்த படிப்பினையே தான் நம்ம கற்றுக்குமே தவிர இது ரொம்ப ரொம்ப டிஸ்டர்பிங் நியூஸ். அது அதாவது இந்த சம்பிரதாயங்களும் நம்ம எந்த அளவுக்கு நம்ம செய்யணுமோ அதுதான் செய்யணுமே தவிர சில சமயத்தில் அது செய்ய முடியாதுன்னா அதாவது அவங்க அது அந்த விதிவிலக்கும் இருக்குது அதில் அது. ஸோ அந்த புரிதலும் சரியாக இருக்கணும். அந்த சம்பிரதாயங்களை பின்பற்றுறவங்களுக்கும் அவங்களுக்கும் புரிதல் வந்து ரொம்ப சரியான புரிதலாக இருக்கணும். இது வந்து சொல்லப்பட்டிருக்கு, செஞ்சுட்டு இருக்காங்க, மூதாதை செஞ்சாங்கன்னா ரைட், ஓகே. பட் அன்னைக்கு என்ன சூழ்நிலை அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணுமே தவிர அது இந்த அளவுக்கு போகக்கூடாது. மோகன் பகவத் கூட மதத்தை புறக்கணிக்க கூடாது அப்படிங்கிறார். மதத்தை புறக்கணிக்க கூடாதா, இல்லை ஏற்றுக்கிறோன்னா அதை எந்த அளவுக்கு தங்களுடைய வாழ்க்கையில கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறது புரிதல் வந்து தேவையா? இது எப்படி? அதுதான் மதம்ங்கிறது ஒரு ஆன்மீக இதில் ஒரு
மனுஷனுக்கு ஒரு அமைதியை கொடுக்குற ஒரு இதாகத்தான் இருக்கணுமே தவிர அது கொடுக்குற அந்த சம்பிரதாயங்கள்னு கொண்டு வர்றதெல்லாம் நம்மளோட இன்டர்பிரிட்டேஷன்ஸ் ஓவர் த இயர்ஸ் ஒவ்வொரு இதுலேயும் இன்டர்பிரேட் பண்ணி இதெல்லாம் சம்பிரதாயம்ங்கிறது மாற்றத்துக்கு உட்பட்டதாக இருக்கணும். கால மாற்றத்துக்கு ஏற்றவாறு சம்பிரதாயங்கள்னு சொல்கிற இந்த மதங்கள் கொடுக்குற அந்த இதெல்லாமே மாற்றத்துக்கு உட்பட்டதான். அதை கேள்வியே கேட்கக்கூடாது. சரி மதம் இருக்குது உங்களோட இது ஓகே அதில் தலையிட விரும்பலைன்னுலாம் சொல்ல முடியாது. அது பொது இதுக்கோ இல்லை தனிப்பட்ட நபருக்கோ அது பாதிப்பை ஏற்படுத்துவதாக இருந்தால் அந்த மதம் தான் அந்த சம்பிரதாயத்தை மாற்றணுமே தவிர அதை பின்பற்றுகிறவர்கள் அந்த சம்பிரதாயத்திலேருந்து வெளியில் வரணுமே தவிர அது சம்பிரதாயம் அதை யாரும் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க ஆனால் சுய முடிவில் ஒன்று இருக்கலாம்னு சொல்கிறது எந்த அளவுக்குங்கிறது இருக்குது. ஒரு தற்கொலை முடிவை நாம் இன்னைக்கு இது பண்ண போகிறோமா? அதை மத தலைவர்கள் செய்யாத போது ராமகிருஷ்ணன் சொன்ன மாதிரி தனி மனித புரிதல் அதை கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறது சரியா? ஆமாம். அப்போ மதம் தனக்குள்ளே இவால்வ் ஆகணும். அந்த மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த மத தலைவர்கள் சொல்ல ஆரம்பிக்கணும். மத தலைவர்கள் சொல்லாத போது தான் லீகல் பாடி உள்ளே வருது. அந்த இடத்துல சட்டம் ஒரு இது போட வேண்டியதாக இருக்குது. அது எல்லா மதங்களுக்கும் அந்த இது பொருந்தும். நிறைய நேற்று கூட ஒவ்வொரு மதம் சம்மந்தப்பட்ட ஒவ்வொரு பிரச்சனை கோர்ட்டில் போய் ஒரு இதை எல்லாமே நீங்கள் இம்போஸ் பண்ண வேண்டிய ஒரு நிலைக்கு ஏன் வருது அப்படின்னா மதம் அந்த மதம் கொடுக்கிற இன்டர்பிரிட்டேஷன்களாக மனிதர்களால் இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்கப்படுதில்லை. அதெல்லாம் காலத்துக்கு ஏற்றவாறு மாற்றப்படாத போது சட்டம் உள்ளே வரத்தான் செய்யும். எப்படி வரும் எங்கள் மதம்னெல்லாம் யாருமே சொல்லவே முடியாது. அதுதான் என்னோட. பாகிஸ்தான் மீது இந்தியா நடத்திய தாக்குதல் ஒரு விவாத பொருளாக மாறி இருக்கிறது. இப்படி விவாத பொருளாக மாறி இருக்க கூடாதா, இல்லை இது ஒரு ஜனநாயகத்துக்கு ஆரோக்கியமான விஷயம்தான் விவாத பொருளாக மாறி இருக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கலாமா? எப்படி பார்க்கறது? இல்லை, விவாத பொருள் எதை பற்றி விவாதம் பண்ணுறோங்கிறத பொறுத்து தான் அது ஆரோக்கியமானதா ஆரோக்கியமற்றதா இல்லை செஞ்சிருக்கவே கூடாதா அப்படிங்கிறதா. கேள்வி கேட்பது எதுவுமே தவறில்லை. ஆனால் நீங்கள் அந்த கேள்வியை எதை நோக்கி கேட்குறீங்க, எந்த மாதிரியான டேமேஜஸ் அது கொண்டு வரும் அப்படிங்கிறது தான். ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடக்குது. முதல்ல எல்லா கட்சிகளும் அதை இது பண்ண, ஏன்னா 20 இராணுவ வீரர்கள் உயிரிழந்த ஒரு பார்டர் தாண்டிய ஒரு டெரரிசத்தினால இறந்து போகிறாங்க. அது ஒரு கண்ட்ரி ஸ்பான்சர் பண்ணுறதுங்கிறது நமக்கு தொடர்ந்து நாம் பாதிக்கப்பட்டதுனால நமக்கு அது தெரியும். அப்போ அந்த மாதிரி ஒரு இது நடக்கும்போது அதுக்கான எதிர்வினையாக ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடந்தது அப்படின்னு ஆர்மி சீஃபாகவும் சொல்கிறார். கவர்மெண்ட் சைட்லேருந்து அப்புறம் அதை ஓன் பண்ணுறாங்க. ஆர்மி சீஃப் சொல்லும்போது அதை நம்பணும். அடிப்படை எதையுமே நம்ப மாட்டோம் அப்படின்னா அந்த நம்பாத கேள்விகள்லாம் எப்போ வரலாம் அப்படின்னா கொஞ்சம் நாள் கழித்து நீங்கள் அதை கேட்க ஆரம்பிச்சிங்க சொன்னீங்க. இம்மிடியேட்டாக நீங்கள் சொல்லும்போது ஏன்னா கெஜ்ரிவால் கேட்ட உடனே பாகிஸ்தான் கெஜ்ரிவாலை ஒரு தலைவராகவே ஏற்றுக்கொண்டுக்கிட்டாங்க. ஹஃபீஸ் சயீதெல்லாம் பாராட்டுறார், கெஜ்ரிவால் மாதிரி ஒரு தலைவர் உண்டா. நீங்கள் யாருக்கு ஃபீட் பண்ணுறீங்க? ஏற்றுக்கக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா கெஜ்ரிவால்? அதை தான் சொல்ல வரேன். கெஜ்ரிவாலை ஏற்றுக்கலாம். யார் ஏற்றுக்கிறாங்க? ஹஃபீஸ் சயீத் ஏற்றுக்கிறார். ஹஃபீஸ் சயீத் யார்? பாகிஸ்தானுடைய அரசியல் தலைவரா இல்லை தீவிரவாத தலைவரா, பயங்கரவாத தலைவரா? அப்போ பயங்கரவாதிகள் உங்களை ஏற்றுக்கிறாங்க. ஒரு இது யூனியன் டெரிட்டரியோட சிஎம்மாக இருக்கிறவரை ஒரு பயங்கரவாதி ஏற்றுக்கிறாருன்னா அது பெருமைக்குரிய விஷயமா இல்லை உங்களுடைய செயல்பாட்டுக்கான கிரேடா? இல்லை, அவருடைய ஸ்டேட்மெண்ட்ல நிறைய உள்ளர்த்தங்கள் இருக்கும், உள்ளோக்கங்கள் இருக்கும். ஹஃபீஸ் சயீதோட நீங்க ஸ்டேட்மெண்ட்டை நம்ம டைரக்டா எடுத்துட்டு இவர் சொன்னதுனால, கெஜ்ரிவால் சொன்னதுனால அவர் அப்படி ரியாக்ட் பண்ணிட்டாருன்னு நம்ம சொல்ல முடியாது. அவரை இதை அரசியலாக்குறதுக்கு முயற்சி பண்ணி கூட அந்த ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்லி கெஜ்ரிவால் அரசியலாக்கலையாங்கிறது தான் அங்கே கேள்வி. கெஜ்ரிவால் மட்டும் இல்லை, ப. சிதம்பரம் கேட்குறாரு, காங்கிரஸ்லேருந்து கபில் சிபல் கேட்குறாரு, திக்விஜய் சிங் கேட்குறாரு, என்ன மாதிரி ராகுல் காந்தி பேசுகிறாரு. அப்போ நீங்கள் எதை பேசுகிறீர்கள்ங்கிறது தான், என்ன டோனில் பேசுகிறீங்க. அதே நேரம் பாஜக இந்த இதிலேருந்து விலகி இருக்குதான்னா இல்லை, அதற்கும் பிரச்சனைகள் இருக்குது. என்னென்னா ஓவரான செஸ் தம்பிங், இதை நாங்கள் தான் பண்ணிட்டோம்னு அதை எலெக்ஷனுக்கான ஒரு இதாக நீங்கள் கொண்டு போகும்போது, எலெக்ஷனில் வாக்குகளின் மீதான அறுவடைக்கான ஒரு விஷயமா நீங்கள் கொண்டு போகும்போது தான் எதிர்கட்சிகளுக்கு அது பிரச்சனை ஆகுது. இதை தான் நம்ம ரெண்டா பிரித்து புரிஞ்சுக்கணும்னு பார்க்குறேன். அது நீங்கள் சரியானு சொல்லுங்கள். ராணுவ நடவடிக்கைகளை இந்த தலைவர்கள் கேள்வியே கேட்கவே இல்லை. ஏன்னா எல்லாருமே பாராட்டுறாங்க. சம்பவம் நடந்து முடிந்தவுடன் நீங்கள் சொன்ன கெஜ்ரிவால்ல இருந்து காங்கிரஸ் தலைவர்கள் இருந்து எல்லோருமே பாராட்டுறாங்க. நீங்கள் சொன்ன அதே செஸ்ட் தம்பிங்க்கு பிறகு பாகிஸ்தான்லேருந்து பேச்சோ மூச்சோ வரல அப்படின்னு சொன்ன பிறகும் அது சம்பந்தமாக அரசு தரப்பிலிருந்து, அமைச்சரவை சகாக்கள் தரப்பிலிருந்து சொல்லப்பட்ட கருத்துக்கள் அடிப்படையில் பாகிஸ்தான் தரப்பிலிருந்து சர்வதேச ஊடகங்கள்லாம் கேள்வி கேட்ட பிறகுதான் இந்த விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது. ராணுவ நடவடிக்கையை இவங்க கேள்வியே கேட்கல. அப்ப ரெண்டையும் பிரிச்சு தானே புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கு. இங்க இல்ல, அதாவது என்ன சொன்னாங்கன்னா, என்ன இது சொல்றாங்கன்னா, அவங்க எந்த ஜேர்னலிஸ்ட்டை கூட்டு போனாங்கிற கேள்வியில் முதல்ல இங்க உள்ள தலைவர்களுக்கு அரசியல் புரியாத தலைவர்கள்லாம் இல்லை. பாகிஸ்தானுடைய வார்த்தைகளை நீங்க நம்புறீங்க, சர்வதேச பத்திரிகையாளர்கள்லாம் பார்க்குறாங்கன்னா அந்த பத்திரிகையாளர்கள் யார்
யாருங்கிறதுலேருந்து நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கணும். அதற்கு முன்னால் பாகிஸ்தான் சைட்லேருந்து அங்கே உள்ள ஆர்மி இவங்களோ இல்லை நவாஸ் ஷெரீஃபோ என்ன மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸை 2 நாளைக்குள்ளே விட்டாங்க. சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடந்த பிறகு அவர்கள் பக்கமிருந்து வந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் என்னவாக இருந்தது? சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடக்கவே இல்லைங்கிறதில்ல, நடந்ததுக்கு நாங்கள் பதிலடி கொடுப்போம், இந்த பாகிஸ்தான் பார்த்துக்கிட்டு தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நடந்ததை ஒப்புக்கொண்ட மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் அங்கேருந்து வந்தது. அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து அதை மாற்றுறாங்க. அப்போ நீங்கள் அந்த இதெல்லாம் பிளாங்க் அவுட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எது வேணுமோ, அரசியல் ரீதியாக எது உங்களுக்கு சாதகமாக இருக்குமோ அதை மாத்திரம் எடுத்து பேசும்போது தான் அந்த இடத்துல விமர்சனத்துக்கான இடமும் வருது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போ நம்ம மாதிரியான அதாவது இப்போ அவர் அமர்த்தியா சென் சொன்ன மாதிரி இது ஒரு ஆர்குமெண்டேட்டிவ் ட்ரெடிஷன்ஸ் இருக்கிற கண்ட்ரி. ஸோ அதனால் இதெல்லாம் வந்து விவாத பொருளாக தான் வரும். அதில் வந்து விவாதம் வரக்கூடாதா வரணுமா அதெல்லாம் அந்த இது வந்து அது இன்னைக்கு தவிர்க்க முடியாதுதான் நான் நினைக்கிறேன். விவாதம் கேள்விகளும் கேட்பாங்க. அது வந்து அது யாரை ஹட் பண்ணும் யாரை ஹட் பண்ணாது. அதான் நான் என்ன சொல்வேன், இப்போ இதை நீங்கள் இதுக்கு ஒரு ஹை ப்ரொஃபைல் ஒரு இது இப்போ வந்து காங்கிரஸ் சொன்னாங்க நாங்கள் சிலது செஞ்சோம் ஆனால் வெளியில் சொல்லலை அப்படின்னு. ஸோ சில சமயத்தில் நீங்கள் வெளியில் சொல்லாமல் இருக்கிறது அப்போது அது விவாத பொருளாக வராது. பட் ஒரு அரசாங்கம் சொல்லும் பொழுது, அரசாங்க நிர்வாகம் சொல்லும் பொழுது, அது முதல்ல ஆர்மி சொன்னாலும் என்ன, அதுக்கு பிறகு அரசாங்கமே சொன்னாலும் இது இந்த மாதிரியான இந்தியா மாதிரியான ஒரு சமுதாயத்தில் உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ இதெல்லாம் நடக்கத்தான் நடக்கும். அதனால் அதில் வந்து நான் வந்து இதில் நம்ம இதை பற்றி எக்ஸசைஸ் ஆறுதல் ஒன்றும் இது இல்லை. இதில் எப்படி புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குன்னா, பானுகம் சொன்னதுபடி பாகிஸ்தான் கேட்குற அதே டோனில் இங்கே இருக்கக்கூடிய தலைவர்களும் கேட்குறாங்க. சர்வதேச ஊடகங்கள் கேட்கக்கூடிய இல்லை ஐநா செய்தி தொடர்பாளர் கேட்கக்கூடிய அதே டோனில் இங்கிருந்து கேள்வி கேட்குறாங்க. அது சரியானு பார்க்கணுமா? இல்லை அவங்க கேட்டது சரிதான், நீங்கள் வந்து கொடுத்துருக்க கூடாது, அதெல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு கெஜ்ரிவால் எல்லாருமே சேர்ந்து இந்திய அரசுக்கு ஆதரவான ஒரு கருத்தை வெளிப்படுத்தி இருக்கணுமா? இல்லை, அதாவது பாகிஸ்தான் கேட்குறாங்க, சர்வதேச பத்திரிகை பத்திரிகைக்காரன் கேட்குறாங்க, அதனாலேயே அந்த கேள்விகள் வந்து உள்நோக்கம் இருக்குது, அந்த கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு நிலப்பாடை நம்ம வந்து இது சொன்னதுக்கு பிறகு இது ஒரு சாதனையாக இது நம்ம செஞ்சதை பற்றி ஒரு இது பண்ணும் பொழுது அதுக்கு நீங்கள் பதில் சொல்லித்தான் ஆகணும். அதனால் அது வந்து நீங்கள் இதெல்லாம் வந்து உள்நோக்கம் இருக்கா இல்லையாங்கிறத விட நீங்கள் ரொம்ப தெளிவாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு செயலை பாராட்டுறீங்க, அரசோடைய செயலை நீங்கள் பாராட்டுறீங்க, பாராட்டின பிறகு அதே ஸ்டாண்டில் அரசோட தானே கூட நின்றுருக்கணும், எதிர்கட்சிகளும் கூட நின்றுருக்கணுங்கிறது வாதம் சரிதானா? அதாவது எதிர்கட்சிகள் அவங்க சந்தேகம் எழுப்பதான் செய்வாங்க, பாகிஸ்தான் தரப்புல சந்தேகம் எழுப்பதான் செய்வாங்க. ஆனால் அதே சந்தேகத்தை உள்நாட்டில் இருந்து நாமளும் அதே டோனில் பேசுறது சரிதானா? அதாவது உள்நாட்டு அதாவது நான் என்ன சொல்றேன், அந்த சந்தேகங்களுக்கு நீங்க பதில் முதல்லயே கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் என்ன சொல்றேன், அரசாங்கத்திலேருந்து அவங்க கேட்கறாங்க இல்லையா, கேட்ட உடனே நீங்களும் ரொம்ப அழகா பதில் சொல்லிட்டீங்கன்னா இந்த எதிர்கட்சிகள் கேட்க வேண்டியது இல்லை. இப்போ எதிர்கட்சிகள் ஏன்னா நீங்க இது ஒரு அது முதலே சொன்ன மாதிரி இது விவாத பொருளாகத்தான் மாறும். இது உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கல அப்படிதான் ஆகும். ஸோ இதில் வந்து நீங்கள் உள்நோக்கம் இருக்குது, அந்த பாகிஸ்தான் கேட்குற மாதிரி நீங்களும் கேட்குறீங்களே இது நியாயமா அப்படின்னுலாம் வரும். பட் அதுக்கு தான் நான் சொல்கிறேன், இது அரசாங்கமே ப்ரோஆக்டிவாகவே இதுக்கு ரொம்ப அழகான பதில் சொல்லி அவங்கள எல்லாரையும் வாயடிச்சிருக்கலாமே. ப்ரோஆக்டிவாக விளக்கம் கொடுத்துருக்கலாமா? இல்லை ராணுவ நடவடிக்கையிலிருந்து எதிர்கட்சிகள்லாம் எப்படி விலகி இருக்கணும், இந்த கமெண்ட்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய அரசாங்கம் அதுவும் விலகி இருந்ததா இந்த பிரச்சனையை வந்திருக்காதுன்னு எடுத்துக்கலாம்? இல்லை, பிரச்சனை வந்ததுக்கு காரணம் வந்து பிஜேபியினுடைய ஒரு வரம்பு கடந்த செஸ் தம்பிங் தான் காரணம். அந்த பெருமையை வந்து அவங்க ஓன் பண்ணினது மட்டுமல்ல, ஓன் பண்ணுவதை பற்றி பிரச்சனை இல்லை. ஏன்னா இதுவரை நடந்த காஷ்மீரில் இந்த மாதிரி பார்டர் தாண்டிய டெரரிஸ்ட் அட்டாக்ல இதுவரை இருந்த அரசு வந்து என்ன மாதிரி நடவடிக்கையை எடுத்தது இல்லை எடுக்காமல் இருந்தது. அப்போ தான் ஒரு நடவடிக்கை எடுக்கும்போது அதை ஓன் பண்ணுறதுங்கிறது அரசியல் கட்சிகளுக்கு வாடிக்கை. அதை வந்து செய்யாமல் இருங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. இங்கே உள்ள அரசியல் அப்படி தான் இருக்குது. அப்போ ஓன் பண்ணுவதற்கு கூட அதை ஒரு 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 கிரேஸ்ஃபுல்லாக நீங்கள் செஞ்சுருக்கலாம். ஆனால் அந்த கிரேஸ்ஃபுல் இது அந்த இடத்துல இல்லாமல் போய் ஒரு வரம்பு மீறிய ஓவர் செஸ் தம்பிங்காக போகும்போது அது ஊபி தேர்தலாகட்டும் இதாகட்டும், அது தேர்தலை ஒட்டி வந்து இந்த இது வந்து அறுவடை ஆயிருமோன்னு எதிர்கட்சிகளுக்கு பயம் வரும்போது தான் எதிர்கட்சிகள் பயங்கரமாக ரிட்டாலியேட் பண்ணுறாங்க இந்த மாதிரி. அப்போ இதற்கான மூல காரணம் வந்து பிஜேபியினுடைய செஸ் தம்பிங்லேருந்து வருது. அதனால தான் பிரதமரே தலையிட்டு இதை ஓவராக நீங்கள் வந்து பேசாதீங்க, கட்சிக்காரர்களுக்கும் இதுக்கும் சம்மந்தப்பட்டவர்கள் யார் இதுக்காக அசைன் பண்ணியிருக்கோமோ அவங்க மாத்திரம் இதை பற்றி பேசினா போதும், மற்றவங்க யாரும் இதை பேசாதீங்கன்னு சொல்ல வேண்டிய ஒரு நிலைக்கு கட்டாயத்துக்கு ஆளாறாருன்னா அதற்கு காரணம் அவங்க சைட்லேருந்து வந்த அந்த செஸ் தம்பிங்.
அதனால தான் எதிர்க்கட்சிகள்லாம் இந்த அளவுக்கு போகிறாங்க. அப்போ இது வந்து முழுக்க முழுக்க மீண்டும் அரசியலாக்கப்பட்டு விட்ட பிறகு அந்த இடத்துல எந்த மாரல் இதுவும் இருக்காது. அவரவருக்கான அரசியல் சுயலாபம் தான் இருக்குமே தவிர இதை ஏன் பேசுனீங்க, இதை ஏன் பேசக்கூடாது. அப்போ அந்த இடத்துல தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்டு லீடர்ஸோடைய இது வந்து வெளிப்படணும். ஆனால் இங்கே யாருக்குமே அது வெளிப்படலை. எதிர்க்கட்சிகளாகட்டும், பிற கட்சிகளாகட்டும், ஆளுங்கட்சி ஆகட்டும். ஒரு விஷயம் வந்து எல்லை மீறி போகுது, நாகரிக எல்லைகளை கடக்குது, நாட்டின் பாதுகாப்பு குறித்த கேள்விகளை எல்லாம் அதுக்கு எழுப்புது, நாட்டை வந்து ஒரு கேலி பொருளாக மாற்றிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல ஒரு இதை வந்து ஒரு செக் வைக்க வேண்டியது எக்ஸ்பீரியன்ஸ் லீடர்ஸோட வேலை. அந்த எக்ஸ்பீரியன்ஸு எதிர்க்கட்சிகள்லேருந்து வந்துதாங்கிறத இல்லை. ஆனால் பிரதமராக இருப்பதனால ஒரு செக் வச்சிருக்கிறாருங்கிற அளவில் நான் பார்க்குறேன். அதுவே கட்சித் தலைவராக இருக்கும்போது அவர் வச்சிருப்பாராங்கிறது சந்தேகம்தான். அப்போ இந்த இடத்துல தான் இந்த பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது கேள்விக்குரியாது. போர் பதற்றம் உருவாகி இருக்கிறதுன்னு ராஜ்நாத் சிங் சொல்றாரு. உள்நாட்டில் அரசியல் பதற்றம் உருவாகி இருக்கு அப்படின்னு பார்க்கிறதா? எந்த கிரெடிட்டும் ஆளுங்கட்சிக்கு போயிடக்கூடாதுன்னு எதிர்க்கட்சிகள் பதட்டப்படுறதும், எதிர்க்கட்சிகள் இப்படிலாம் சொன்னா நமக்கான கிரெடிட் போயிடுமேன்னு ஆளுங்கட்சி பதட்டப்படுறதும், இந்த பதற்றத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது? இதுதான் பதற்றம் உருவாகி இருக்குன்னு எடுத்துக்கலாம். பதற்றம் போர் பதற்றம் பற்றி நான் சொல்லும்போது அது எனக்கு அது இன்னும் ஒரு ஸ்டேட்மெண்டா அதை சொல்றாரு. அதை தாண்டி இந்த கட்சிகள் வந்து இந்த கிரெடிட் வந்து அவங்களுக்கு போயிடக்கூடாது. ஆளும் கட்சி வந்து காங்கிரஸ் ஆட்சி காலத்துல எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலன்னு பாஜக சொல்லிட்டு வந்தது. இப்ப நாங்க நடவடிக்கை எடுத்திருக்கோம்னு சொல்லி இவங்க இதுல பொலிட்டிக்கல் மைலேஜ் எடுத்துக்கிறதுக்கு இவங்க முயற்சி பண்றாங்க. அந்த கிரெடிட் போயிடக்கூடாதுன்னு எதிர்க்கட்சிகள் முயற்சி செய்வதும், கிரெடிட் பறி போயிடுமே அப்படின்னு ஆளுங்கட்சி முயற்சி செய்யறதும் தான் இங்க நடக்குது அப்படின்னு எடுத்துக்கிறதா? அரசியல் மேடையில் அரசியல் தளத்தில் அந்த பதற்றம் நல்லாவே தெரியுது. மற்றபடி எனக்கு ஒன்றும் ஒரு பதற்றம் இருக்கிறதாக தெரியல. அதாவது நம்ம போர் வரணும்னு தெரியல. பட் ஆனால் அகைன் இது வந்து இந்த அரசியல் கட்சிகள் எல்லா விஷயத்தையும் நம்ம ஒரு விவாத பொருளாக ஆக்கிறதுனால இந்த இழுபறி, இந்த பதற்றம், அதுவும் சொல்கிறேன், அது ஒரு இயற்கை தான். அதனால அது இங்கே அதை பார்த்து நம்ம என்ன சொல்றது, ரசிக்கிறதுன்னு சொல்றதா தெரியல. பட் அது வரதான் வரும். அது ஆதாரங்களை கொடுக்கணும் அப்படின்னு பாகிஸ்தான் கேட்கிற போது ப்ரோஆக்டிவா கவர்மெண்ட் கொடுத்திருக்கலாம் அப்படிங்கிறது சரிதானா? ஆதாரங்களை கேட்கும் போது கொடுத்திருக்கலாங்கிறத வந்து எப்படி பார்க்க? பாகிஸ்தானுக்கு கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது இந்தியாவுக்கு. இந்தியா வந்து சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணின பிறகு இங்கே உள்ள ராணுவ இவர் வந்து அங்கே உள்ள ராணுவ கவுண்டர் பார்ட்டை கூப்பிட்டு சொல்லியாச்சுங்கிறது தான் ஸ்டேட்மெண்ட். அதுதான் இந்தியா செய்யக்கூடாது. அப்போ நம்ம பாகிஸ்தானுக்கு எவிடன்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியமே இந்தியாவிற்கு கிடையாதுங்கிறது தான். ரெண்டாவது, இந்த மாதிரியான இராணுவ நடவடிக்கைகளை பெரிய அளவில் வெளிப்படுத்துவதுங்கிறதும் நம்மளுடைய பாதுகாப்புக்கான, நம்மளுடைய இராணுவத்தோட மெத்தடாலஜி என்ன மாதிரி இது பண்ணுறாங்கங்கிறதெல்லாம் வெளிப்படுத்துவதாக இருக்கும். எந்த கண்ட்ரியும் அந்த மாதிரிலாம் ஓவராக டீட்டெயில்டு ரிப்போர்ட்லாம் கொடுக்கறது கிடையாது இராணுவ இதில். இது எந்த அளவுக்கு ரெடிகுலஸான அரசியலாக மாற்றப்பட்டிருக்கிறதுனா, ஊபியில் பேனர்ஸ் எங்கே பார்த்தாலும் பிஜேபி வச்ச பிறகு அதுக்கு கவுண்டர் பண்ணுறதுக்காக வச்சது எப்படி இருக்குன்னா, முலாயம் சிங்கிட்ட கேட்டுட்டு தான் மத்திய அரசு வந்து சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு கேட்கல. நான் இங்கே வேறுபடுறேன்னா, இதே ஸ்டேட்மெண்ட்டை இந்தியா சொல்லியிருக்காதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஒருவேளை அந்த நாடு இங்கே தாக்குதல் நடத்தியிருக்குன்னு வச்சுக்கோமே, தாக்குதல் நடத்தியிருக்குன்னு அந்த நாடு பெருமைப்பட்டு கொள்கிற போது இந்தியா அந்த டிமாண்டை வச்சிருக்காதுன்னு டிமாண்ட் வச்சிருக்கத்தான் செய்வோம். ஆனால் அவசியம் இருக்குதா, சம்பந்தப்பட்ட நாடு கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குதான்னா இல்லைங்கிறது தான். பாகிஸ்தான் நடத்தியிருந்தாலும் எவிடன்ஸ் நாம் அதை விட தாண்டி ஒரு தார்மீக அடிப்படையில் இந்தியா வந்து எவிடன்ஸை கொடுக்கணுங்கிற அந்த கம்பல் பண்ணுவதற்கு பாகிஸ்தானுக்கு எந்த தகுதியும் அருகதையும் இல்லைங்கிறது தான். ஏன்னா நாம் பாம்பே அட்டாக்கு, டெரரிஸ்ட் அட்டாக்கை வச்சு எத்தனை எவிடன்ஸ் கொடுத்தோம்? எந்த எவிடன்ஸ் மீதாவது அதை எவிடன்ஸ்னு ஒத்துக்கொண்டதாகவாது ஒரு இது இருக்கா? கிடையாது. இதுவரை தொடர்ந்த பல வருடங்களில் பல எல்லை தாண்டிய பயங்கரவாத இதில் நாம் நிறைய எவிடன்ஸை பாகிஸ்தான்கிட்ட கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். எதையுமே எவிடன்ஸாக அவங்க ஒத்துக்கொண்டதே கிடையாது. அப்போ அந்த மாதிரி ஒரு இதைத்தான் நீங்கள் தொடர்ந்து எடுக்கீங்கும் போது நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ அதே மெடிசன் தான் உங்களுக்கும் கொடுக்கப்படும். ப்ரோஆக்டிவாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுல நீங்கள் சொன்னீங்க. ஆனால் அதுலேருந்து அவங்க மாறுபடுறாங்க, அதற்கான தேவை இல்லை அப்படின்னு மாறுபடுறாங்க. இல்லைண்ணா, ப்ரோஆக்டிவாக நீங்கள் அந்த விளக்கங்கள் நம்ம வந்து அது வந்து நீங்கள் எவிடன்ஸாகவா இருக்கா, அது அது எந்த ஃபார்மில் நீங்கள் கொடுக்குறீங்கிறது அது உங்கள் இது. பட் நீங்கள் அந்த மாதிரி கேள்விகள் கேட்கும் பொழுது அதை இங்கே அது விவாத பொருளாக மாறிவிடும். எதிர்க்கட்சிகளே இதை வந்து எடுத்துட்டு அவங்க செய்வாங்க அப்படிங்கிறத வந்து எதிர்பார்க்காம ஒரு அரசாங்கமோ அரசாங்கத்தில் இருக்கிற அரசியல் தலைவர்களோ இருக்க மாட்டாங்க. இந்த பாஜகவில் ரொம்ப எல்லாருமே ரொம்ப மூத்த பழுத்த அரசியல்வாதிகள் தான். ஸோ அதை நீங்கள் அது ஒரு இது வந்து ஒரு ஆரோக்கியமற்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கூடாது அரசியல் ரீதியாக அப்படிங்கிறத வந்து இந்த அரசாங்கத்தில் இருக்கிற தலைவர்கள் வந்து உணர்ந்து அதுக்கேற்ற மாதிரியான ஒரு பதிலாகத்தான் அவங்க விளக்கங்களை கொடுக்கணும். அந்த ரீதியில தான் சொல்றேன். விளக்கம் எந்த மாதிரி கொடுக்கணுங்கிறது அவங்களுக்கு சுதந்திரம். பட் அப்படி கொடுத்துட்டீங்கன்னா தென் அது அந்த இஷ்யூவே ஆயிடுது, அப்படியே அமைங்கிடும். இப்போ வந்து விவாத பொருள் ஆனதுக்கு பிறகு அதை கேட்கும் பொழுது நீங்க சில சமயத்தில் சொல்ல வேண்டியிருக்கும், சில தகவல்கள் மட்டும் சொல்லுவீங்க. ஸோ அது முதல்ல நீங்க அது ப்ரீஎம்டிவா அவங்கள
சைலன்ஸ் பண்ணிடலான்னு சொல்லுவாரு. இது சர்வதேச தளத்துல இது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குன்னு புரிஞ்சுக்கிறது? பாகிஸ்தான் வந்து தாக்குதலே நடத்தல அப்படின்னு, இந்தியா தாக்குதலே நடத்தப்பட்ட தாக்குதல் அப்படின்னு சொல்றதே போலி அப்படின்னு சொல்றாங்க. காங்கிரஸ், இங்க இருக்கிற காங்கிரஸும் அதே ஸ்டேட்மெண்ட்டை வந்து சொல்லுகிற போது இந்தியா மீதான ஒரு சர்வதேச மதிப்பு, சர்வதேச நாடுகளுடைய பார்வை எப்படி இருக்கும் அப்படின்னு புரிஞ்சு. இங்க உள்ள அரசியல் கட்சி தலைவர்கள் சொல்றது வந்து பெரிய அளவில் அங்க போகுமா? அது தவிர இங்க உள்ள அரசியல் கட்சி தலைவர்கள் சொல்றாங்களா, இல்ல கட்சியினுடைய 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் வச்சு பேசுறாங்களாங்கிறது வேற. ஆனா சர்வதேச தளத்துல இந்திய ராணுவம் என்ன பண்ணிருக்குங்கிறதுக்கான தகவல்கள் கொடுத்திருப்பாங்க வல்லரசுகளுக்கு. கண்டிப்பாக போய் சிதம்பரம் சொல்றாருல்ல, அவர் இது மாதிரி நடவடிக்கைகளை கடந்த காலங்களில் செஞ்ச கட்சியோடைய மிக முக்கியமான பொறுப்புல இருக்கிறதா சொல்றாரு. 2ஆம் கட்ட தலைவர்களான அவங்களுக்கான பொறுப்பு இருக்கதானே செய்த ஃபார்மர் மினிஸ்டர் இப்ப பொறுப்புல நிராகரிச்சு ஃபார்மர் மினிஸ்டர் சொல்றாரு. ஆனா அந்த அந்த அவருடைய சொல்லுக்கு மதிப்பு இருக்கணும்னா இந்த ஆளும் கட்சியிலேருந்து இல்லை ஆளும் இந்தியன் ஆர்மியிலேருந்து எந்த விதமான எவிடன்ஸும் கொடுக்கப்படலை அப்படின்னா, இல்லை தகவல்களே இல்லை அப்படின்னா அந்த வார்த்தைகளுக்கான ஒரு மதிப்பு இருக்கும். இது லோக்கலில் ஏதோ அவங்க உள்ள அடிச்சுக்கிறாங்க, அரசியல் பண்ணுறாங்க அப்படிங்கிறதா தான் சர்வதேச தளத்தில் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கான இது வந்து போயிருக்கும். எந்த ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கும் ஒரு வல்லரசாக இல்லாத நாடு செய்யும்போது அதற்கான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அங்கங்கே கொடுத்துருப்பாங்க. ஓகே, சர்வதேச சமூகத்துக்கிட்ட நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இந்தியாவுக்கு இருக்கு. அந்த மதிப்பை உயர்த்தி பிடிக்க வேண்டிய அளவுக்காவது இருக்குங்கிறதுனால இந்த மாதிரியான ஆதாரங்களை கொடுக்க வேண்டிய தேவை உருவாகி இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இல்லை, ஐ திங்க் அந்த இது நடக்கும்பொழுதே அவங்கள பற்றி அவங்களோட கன்சல்டேஷன் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு அவங்ககிட்டேருந்து ஒரு மாதிரியான ஒரு ஒப்புதல், அவங்களுடைய ஆதரவு நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. ஸோ அதற்கு பிறகு எந்த கண்ட்ரியும் வந்து நீங்கள் செஞ்சது தப்பு, இந்தியா செஞ்சிடக்கூடாது, அமைதியை விரும்புகின்ற ஏன் இந்தியா இந்த மாதிரி செஞ்சீங்க, மகாத்மா காந்தி பிறந்த இந்தியா செஞ்சு அப்படிலாம் யாருமே நம்மளை வந்து கண்டிக்கவோ விமர்சிக்கவோ இல்லை. ஸோ அதனால் அந்த விஷயத்தில் வந்து இந்த அரசாங்கம் வந்து அதை ரொம்ப சாமர்த்தியத்தனமாக தான் கையாண்டு இருக்காங்க. சர்வதேச தளத்தில் நம்மளுக்கு வந்து யாரும் ஒரு பெரிய இது வரைக்கும் ஒரு கண்டனம் யாரும் தெரிவிக்கல. அதனால அதில் ஒன்றும் ஒரு பாதிப்பு இல்லாதபடி தான் போயிட்டு இருக்காது. நிகழ்ச்சியில் பங்கேற்ற இருவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.